கடலூரில் போக்குவரத்து ஊழியர் ஒருவர் வீடு வீடா போய் ஓட்டு கேட்ட இன்னைக்கு இப்படி நிக்கிறேன் என்று வேதனையாக பேசி அரசிடம் பிச்சை எடுப்பதற்கு பதிலாக கோயிலில் சென்று பிச்சை எடுக்கலாம் என்று கலங்கி பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கடலூர் பணிமனையின் முன்பு தொழிலாளர்கள் பேருந்துகளை வெளியே வரவிடாமல் வழிமறித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த பணிமனையில் பணிபுரியும் தொழிலாளர் ஒருவர், இந்த பிச்சை காசை கூட தர முடியாதா, வெறும் 72 கோடி ரூபாய் தான், 46 வருடங்களாக போராடுகிறேன், அரசிடம் பிச்சை எடுப்பதற்கு பதிலாக கோயிலில் சென்று பிச்சை எடுக்கலாம் என்று சரமாரியாக பொங்கி தீர்த்தார். மேலும் ஆவேசமாக பேசிய அவர் ஒருமையிலும் சில வார்த்தைகளை பிரயோகித்தார். கோடி சார், 1000 கோடி, லட்சம் கோடி ஒதுக்குறான் போக்குவரத்துக்கு. 72 கோடி. திருவனந்தபுரம் கோயில்ல போயிட்டு கேட்டு பிச்சைக்கார பஸ் கொடுத்துருப்பாங்க. திருவனந்தபுரம் கோயில்ல பிச்சைக்கார கொடுத்துருப்பான். 72 கோடி ஆய்வு பட்டுடுங்க. அரசு வரைக்கும் போராடுறான். கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லா வாங்குறான். ஏண்டா போக்குவரத்து ஓய்வு பட்டோடு கொடுக்கல? நான் கேட்கிறேன். வாயு பட்ட வயிற்றுல அடிக்கிறானே ஓட்டு போட்டையா? ஊடு ஊடா போய் ஓட்டு வாக்கு சேகரிச்சாயா? 30,000 பேர் செத்துட்டாயா? 30,000 பேர் ஓய்வு பட்டு கேட்டு கேட்டு. இதனால் ஆத்திரமடைந்த கடலூர் தோமுசா பொதுச் செயலாளர் தங்க ஆனந்தன் ஒருமையில் பேசியதாக கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தினர். இதனால் நீண்ட நேரம் பேருந்துகள் காக்க வைக்கப்பட்டு அதன் பின்னர் பேருந்துகள் பணிமனையிலிருந்து புறப்பட்டன. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.